அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த பதிவில் நாம் சிவபுராணம் பற்றி பார்க்கப் போகின்றோம். சிவபுராணத்தின் பெருமையை பற்றி பார்க்கப் போகின்றோம். நமச்சிவாய, சிவாய நம என்ற மந்திரங்கள். சிவாய நம என்றால் நாம் பரசுகத்தை அடையலாம். நமச்சிவாயா என்றால் இக சுகத்தை அடையலாம். நமச்சிவாயா என்றால் இந்த பிறவியில் நமக்கு பொன், புகழ், பதவி, செல்வம் போன்றவற்றை அடையலாம். சிவாய நம என்றால் நாம் நம்முடைய பிறவி பயனையே அடையலாம். ஆக மொத்தம் சிவனுடைய மந்திரம் மிகவும் அழகானது. அதை நாம் சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சிவபுராணத்தின் பெருமையை சொல்வதற்காக நான் கேட்ட கதையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். ஒரு ஆசிரியர் இருந்தாராம். அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறீர்களா இல்லை நரகத்திற்கு செல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டாராம். உடனே மாணவர்கள், ஐயா, சொர்க்கத்தில் என்ன இருக்கும், நரகத்தில் என்ன இருக்கும் என்று விளக்குங்கள் என்று கேட்க, சொர்க்கம் என்றால் அங்கு இன்பம்தான், துன்பமே கிடையாது, நமக்கு பசியே இருக்காது, சந்தோஷமாக இருக்கலாம், மிக மிக சந்தோஷமாக இருக்கலாம். அதே இது நரகம் என்றால் அங்கே ஒரு பெரிய இரும்பு சட்டி இருக்கும். அந்த இரும்பு சட்டியில் எண்ணெய் வைத்திருப்பார்கள், எண்ணெய் ஊற்றியிருப்பார்கள். அந்த எண்ணெயை கொதிக்க வைப்பார்கள். அந்த இரும்பு சட்டியில் நம்மை போட்டு வதக்குவார்கள் என்று அந்த ஆசிரியர் கூறினார். அப்படி என்ற மாணவர்கள் அனைவரும் சொன்னார்கள், அப்படியென்றால் நாங்கள் சொர்க்கத்திற்கே செல்ல விரும்புகிறோம் என்று. அதில் ஒரு மாணவன் மட்டும் கேட்டான், ஐயா, நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள், உங்களுக்கு எது கிடைக்கும் என்று கேட்க, அந்த ஆசிரியர் சலித்து கொண்டே, எனக்கு எங்கே சொர்க்கம் கிடைக்கப் போகிறது, நான் நரகத்திற்கு தான் செல்லுவேன் என்றாராம். உடனே வந்த ஒரு மாணவன், அப்படியென்றால் நானும் உங்களுடனே நரகத்திற்கு வருகிறேன் என்று சொன்னானாம். இந்த வாத்தியாரை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா, நான் போகும் இடத்திற்கே நீயும் வர வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அந்த ஆசிரியர் கேட்க, இல்லை ஐயா, உங்களை இரும்பு சட்டியில் போட்டு வதக்கும் பொழுது அதை நான் பார்க்க வேண்டும் என்றாராம். ஆக இப்படி ஒரு கதை உண்டு. நான் இப்பொழுது சொல்ல நினைத்தது, இந்த நரகத்திற்கு நாம் செல்லாமல் இருக்க வேண்டுமென்றால், நரக வேதனையை அனுபவிக்காமல் இருக்க, எடுத்த இந்த பிறவியில், இந்த ஜென்மத்தில் நாம் அனுதினமும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் சிவபுராணம். சிவபுராணத்தை அனுதினமும் போத நமக்கு நரகமின்றி சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதுவும் மகம் விசேஷமான தினம் அன்று கண்டிப்பாக இந்த சிவபுராணத்தை சொல்ல வேண்டும். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிதரும் திருவாசகம் என்னும் தேன். அருணகிரிநாதர் எழுதிய இந்த திருவாசகம் தேனை போன்றது. தேன் எவ்வளவு சுவைக்குமோ, எவ்வளவு இனிக்குமோ, அந்த மாதிரி இனிப்பை உடையது திருவாசகம். அதனால்தான் அதை திருவாசகம் எனும் தேன் என்று சொல்கிறார்கள். இந்த சிவபுராணம் ஆரம்பிப்பது, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகவம் ஆய நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்னகன் தன் பெய்கல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கல்கள் வெல்க, சிறவுங்கிழ்வார் ஓங்கி விக்கும் சீரோன் கலல் வெல்க,
நேசனடி போற்றி நிமலனடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி என்று இந்த சிவபுராண பாடல் ஆரம்பித்து மொத்தம் இந்த சிவபுராணத்தில் 95 வரிகள் உள்ளன. இதில் இந்த சிவபுராணத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் அமுதம் போன்றது, தித்திப்பது, தேனாக இனிப்பது, நம்முடைய இந்த பிறவிப் பயனை கடக்க உதவுவது. இந்த திருவாசகத்தில் ஒரு வரி இருக்கும். இந்த திருவாசகத்தில் முன்வினை பயன் முழுதும் போய உரைப்பன் யான், சிவனவனன் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி, சிவபெருமான் என் சிந்தையில் சென்றதனால் அவன் அருள் இருந்தால்தான் இந்த சிவபுராணத்தையும் நம்மால் கூற முடியும். அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தனை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான். நம்முடைய முந்தை வினை, முற்பிறவியில் நாம் செய்த வினைகளெல்லாம் ஓய வேண்டுமென்றால் இந்த பிறவியில் கண்டிப்பாக நாம் சிவபுராணத்தை ஓதியே ஆக வேண்டும். இந்த சிவபுராணத்தை நாம் ஓதுவதால் மொத்தம் 21 தலைமுறைக்கான பாவங்கள் விலகி 21 தலைமுறைகளுக்கும் நரகம் என்பதே கிடைக்காது என்று முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது என்ன 21 தலைமுறை என்ற கணக்கு என்றால், நம் அப்பா வழியாக ஒரு 7 தலைமுறை, ஒருத்தருக்கு அப்பா வழியாக 7 தலைமுறை, அப்பா, அப்பாவோட அப்பா, தாத்தா, தாத்தாவோட அப்பா, அப்படி அப்பாவின் வழியாக ஒரு 7 தலைமுறை, அம்மாவின் வழியாக ஒரு 7 தலைமுறை, அடுத்து ஆணாக இருந்தால் அவருடைய கணவனின் வழியாக 7 தலைமுறை, பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவரின் வழியாக 7 தலைமுறை, ஆணாக இருந்தால் அவர் மனைவின் வழியாக 7 தலைமுறை, இப்படியாக 21 தலைமுறைகளுக்கும் நரகம் என்பதே கிடைக்காது என்று சொல்கிறார்கள். ஆக இவ்வளவு நன்மைகள் தரும் இந்த சிவபுராணத்தை அனுதினமும் போதி இந்த நம்முடைய பிறவிப் பயனை கடக்க சிவபெருமானம் உதவும் என்று சொல்லி அனைவரும் தவறாமல் சிவபுராணத்தை ஓத வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய இந்த சேனல், இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.